ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி நடந்துட்டு இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உள்ள கெஸ்ஸிங்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சிம்பிளாக ஒரு லாஜிக்கோடு இருக்கிறதுனால தான் இதை எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு முந்தின நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 350 அப்படின்னு அடிச்சிருப்பான். 350 நமக்கு இங்கே நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 030 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, 030. ஓகேங்களா, லாஸ்ட்டாக எழுதும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 908 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். இப்போது இந்த 330க்கு மேலே 2 நாள் விட்டு பார்த்திங்கன்னா இங்கே 048 அப்படின்னு இருக்கும். அடுத்தது இன்றைக்கி இங்கே ரிசல்ட் வரணும். இந்த ரிசல்ட்டுக்கு 2 நாள் விட்டு மேலே பார்த்தோம்னா நவம்பரில் மேலே ஒரு நாள் இருக்குது. அதுக்கடுத்து முன்னாடி இங்கே ஒரு நாள் இருக்குது. இங்கே 665 அப்படின்னு சொல்லி 2 நாள் விட்டு மேலே பார்த்திங்கன்னா 665 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 030 அடித்து 2 நாள் விட்டு மேலே 048, திருப்பி 2 நாள் விட்டு மேலே 665 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ எழுதும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 030க்கு 350 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுச்சு. அடுத்து 048 நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 908. ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 665 அப்படின்னு இருக்குது. நமக்கு இங்கே ரிசல்ட் வரணும். இதில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 030 அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா அதில் ஒரு பாக்ஸாக ரிசல்ட் வந்துகிட்ருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த 0ல் ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணோம்னா 5ன்னு வரும். அப்போ இப்போ இந்த 0 ஏதோ ஒரு 0 நம்ம பவர் பண்ணோம்னா 5 அப்படின்னு வரும். அப்போ 035 இல்லாட்டி 530 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அது ஒரு பாக்ஸில் 350 அப்படிங்கன்னா கரெக்டாக அடிச்சிருப்பான். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 048 அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 4 பவர் பண்ணோம்னா 9ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ 098 அப்படின்னு வரும். அந்த 98 908 அப்படிங்கிறது பாக்ஸு. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 665 இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே டபுள்ஸ் அப்படின்னு இருக்குது. அதனால் ஒரு 165 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 066 அப்படிங்கிறத பாக்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த 060 எனக்கு சிங்கிளாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் சிங்கிளாக என்னால் ட்ரை பண்ணணும், என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் இல்லை ப்ரோ, ஒரே ஒரு நம்பர் 30 ரூபாயில் ஒரு டோக்கன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த 066 ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முந்தா நாள் ரிசல்ட்டு சி போர்டு 0, பி போர்டு 0, ஏ போர்டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த 066 கூட வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னால் முடியும் பூரா என்னால் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த 2 நம்பருமே பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தனியாக பிரித்து போட்டு ஏபிபிசிஏசி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஏசியில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஏபிசிஏசியில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான பேட்டர்ன் தான், இருந்தாலும் ரூட் நல்லா இருந்துச்சு, அதை கரெக்டாக அடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இது சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறவங்க இந்த 066 அப்படிங்கிற நம்பரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.